ஒரு மனிதனின் ஆயுட்காலம் எவ்வளவு தெரியுமா? இந்த கேள்விக்கு புத்தர் சொன்ன பதில் இன்றும் உலகத்தை சிந்திக்க வைக்கிறது. கௌதம புத்தர் மரத்தடியில் அமைதி தவழ தவழ தியானத்தில் மூழ்கி இருந்தார். அந்த அமைதி தவழும் முகத்தை பார்த்தபடியே அவரது சீடர்களும் அமர்ந்திருந்தனர். அன்றைக்கான பாடத்தை என்ன அவர் போதிக்கப் போகிறார் என்ற ஆர்வத்துடன் இருந்தனர். தியானத்தில் இருந்து எழுந்த கௌதம புத்தர் தனது சீடர்களின் முகத்தை உற்று நோக்கினார். அவர்களின் ஆர்வத்தை உணர்ந்த கௌதம புத்தர் ஒரு கேள்வி எழுப்பினார். ஒரு மனிதனின் ஆயுட்காலம் எவ்வளவு என்பது. சில நிமிடங்கள் சீடர்களிடையே குழப்பம் நிலவியது. சிலர் தங்களுக்குள்ளே புத்தபிரான் திடீரென்று இப்படி ஒரு கேள்வி கேட்பதற்கான அவசியம் என்னவாக இருக்கும் என்று குழம்பி தவித்தனர். ஒரு சீடன் எழுந்து நின்று 70 வருடங்கள் என்றான். கௌதம புத்தரோ தன் பொன் சிரிப்புடன் தவறு என்றார். மற்றொரு சீடன் 60 வருடங்கள் என்றான். இதுவும் தவறு என்றார். மூன்றாவதாக ஒரு சீடன் எழுந்து நின்று 50 வருடங்கள் என்றான். அதே புன்சிரிப்பு மாறாமல் இதுவும் தவறு என்றார். புத்தபிரானே, ஒரு மனிதனின் ஆயுட்காலம் 50 வருடங்கள் கூட இல்லை என்றால் எப்படி என்று ஒரு சீடன் குழப்பத்தோடு கேட்டான். பின் கௌதம புத்தர் அமைதியாக சொன்னார், ஒரு மனிதனின் ஆயுட்காலமானது அவன் ஒரு மூச்சு விடும் நேரம் என்றார். ஒரு சீடன் எழுந்து நின்று மூச்சு விடும் நேரம் என்றால் ஒரு கனப்பொழுதுதானே என்றான் ஆச்சரியம் மாறாமல். ஆம், உண்மைதான். மனித வாழ்க்கை என்பது ஒரு மூச்சு உள்ளே இழுக்கும் நேரமும் வெளியே விடும் நேரம்தான். இந்த உலகில் பலர் கடந்த காலத்து சந்தோஷங்களிலேயே மூழ்கி உள்ளனர். பலர் எதிர்காலம் பற்றிய பயம் மற்றும் கவலையுடன் வாழ்கிறார்கள். நேற்று என்பது முடிந்து போன விஷயம். நாளை என்பது அறியப்படாத ஒன்று. அது வராமல் கூட போகலாம். இந்த நிமிடம் மட்டும்தான் உண்மையானது. இறந்த காலத்தின் நினைவுடன் எதிர்கால கவலைகள் முதலானவற்றில் மூழ்கி வாழ வேண்டிய நிகழ்காலத்தை கோட்டை விட்டோர் அநேகம் பேர். அதனால நிகழ்காலம் மட்டும் நம் வாழ்மைக்கு உட்பட்டது. அந்தந்த கணத்தில் அதற்குரிய முழு ஈடுபாட்டுடன் வாழ்ந்திட வேண்டும் என்று கூறி கௌதம புத்தரின் தத்துவமிக்க உரையை அன்றைக்கு முடித்தார். ஒரு மூச்சுதான் வாழ்க்கைன்னு புத்தர் சொன்னது பலரை இழந்த பிறகுதான் சிலருக்கு புரிகிறது. நேற்று வரை நம்மோடு பேசிக் கொண்டிருந்த சிலர் இன்று நினைவுகளாக மட்டுமே இருக்கிறார்கள். அதனால இந்த நிமிஷத்தில் உங்களோடு இருப்பவர்களை முழு மனதோடு நேசிச்சு பாருங்க. நிகழ்காலத்தை தவற விட மாட்டீங்க. உங்களோட உணர்ச்சி பூர்வமான எண்ணங்களை கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.